சாயின் செல்ல குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே நலமாக இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளோட மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வாழ்க்கை அமையும். உதாரணமாக, நம்ம 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு கடவுளே உதவி செய்வாங்க. எப்படின்னா, நம்ம சச்சரித்தம்லேயும் சரி, நம்ம வெளியில் பார்க்கும்போதும் சரி, சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது உதவி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க ரூமில் தங்கியிருக்கும்போது சாப்பாடு ரொம்ப கஷ்டம், உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இறங்கி போய் இல்லை வெளியில் போய் தான் சாப்பிடணும். ஏன்னா வெளியில் வேலை பார்க்குறதுனால ரூமில் தங்கியிருந்தாங்க, அதனால கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு இப்போது பசிக்குது, பட் என்னால் கீழே போய் சாப்பிட முடியாது, உடம்பும் சரியில்லை, என்னால் பசியும் தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அவங்க பக்கத்தில் இருந்த ரூமில் பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருந்திருக்காங்க. அந்த அம்மா முஸ்லீம். நேராக என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னம்மா நீ சாப்பிட்டியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் இல்லைன்னு சொல்லவும், அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுத நேரம் தான் அவங்க கேட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சதுக்கப்புறம் போயிருக்காங்க. இவங்க சாயப்பாவை பார்த்து கண்ணீர் விட்டுருக்காங்க. ஏன்னா, நான் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன், நீங்கள் யார் மூலமாவது கொடுத்துருவீங்கன்னு. இந்த ஒரு நல்ல விஷயம். இது எதனாலனா, நாம் ஒருத்தவங்களுக்கு உதவுறது யார் மூலமாவது நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மந்த்லி ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபுட் டொனேட் பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த தக்க நேரத்தில் ஹெல்ப் கிடச்சிருக்கு. இதே தான் நம்ம வாழ்க்கையில் நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு சேரும். இப்போது நல்ல விஷயமே அடுத்தவங்களுக்காக நல்ல வார்த்தைகள் பேசினாலும் சரி, நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு ஆறுதல் படுத்தும். அப்படியா, அது அப்படித்தான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நடக்காதுன்னு சொன்னால் அது நமக்கே திரும்ப வரும். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அதே கஷ்டமான சூழ்நிலை சேரும். அதே 4 பேருக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி, வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னோன்னா அந்த வார்த்தை நம்ம சூழ்நிலையில் நம்மளை காக்குன்றது நம்ம சாயப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. சச்சரித்தமில் சொல்லியிருப்பாங்க, நீ உன்னோட மனசில் என்ன எண்ணத்தை விதைச்சி நீ செய்கிறியோ அதையே பின்னாடி காலத்தில் நீ அறுவடை செய்வ அப்படின்னு. அதனால நம்ம மனசில் எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே செஞ்சோன்னா வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நிறையவே சேரும். தானம் செஞ்சோன்னா நம்ம தானம் நிறைஞ்சு நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசினோன்னா நம்மளுக்கும் நல்ல வார்த்தைகளாக சேரும். நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு தேவையான உதவி கிடைக்கும். அதனால் எப்போவும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சாயப்பா ஆசீர்வாதத்தால் நல்ல விஷயங்களை செய்வோம். ஜெய் சாய்ராம்.